நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா ட்ரெடிஷனல் ரவுண்ட். இப்ப முதல்ல வந்து ஸ்டேஜ்ல கலக்க போறது ரம்யா டீம். சோ லெட்ஸ் வெல்கம் ரம்யா டீம். Let's welcome Maya team. Let's welcome Divya team. Karthik and Jyoti. இப்ப நடந்த ட்ரெடிஷனல் ரவுண்ட்ல திவ்யா டீம் ரொம்ப பிரமாதமாவே பண்ணாங்க. இப்போ நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. அந்த திவ்யாக்கு மாடலே கிடைக்க கூடாது. அப்படி நல்ல மாடல் கிடைச்சா அவ ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது பண்ணு. இந்த ரவுண்ட்ல கலக்கிட்டீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏங்க எனக்கு கூட இந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இல்ல 100 ரவுண்ட் கொடுத்தா கூட கலக்குன்னு கலக்கிடலாம் இல்ல ஜோதி? கவலைப்படாதீங்க, இனிமே நான் பண்ண போற எல்லா மாடலிங் ஷோலயுமே நீங்க 2 பேர் தான் மாடல். ஓ கேட்டியா? வேணும்னா இப்பவே அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். தாராளமா எத்தனை கையெழுத்து வேணாலும் போடலாம். ஜோதி கூட வரதா இருந்தா. ஆனா திவ்யா அதுவும் இதே காம்பினேஷன்ல தானே? இல்ல இதை விட சூப்பரா இருக்கும். அட திவ்யா நீங்க வேற சும்மா இருங்க. இந்த ஷோ எப்ப முடியுங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இத முடிச்சு கொடுத்துட்டு போனாலே போதும். சரி அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அடுத்த ரவுண்டுக்கான ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகுங்க. எவ்வளவு ரவுண்ட் இருக்கு திவ்யா? இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான் இருக்கு. இதான் கடைசி. ஓகே ஜோதி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜோதி, அடுத்து ஒரே ஒரு ரவுண்ட் தானே. வா. ஏய் இருங்க. என்ன திவ்யா சொல்லுங்க. ஓகே கார்த்தி இங்க கொஞ்சம் வாங்கல. அவங்க போட போற ட்ரெஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா தான் இருக்கும். சப்போஸ் அவங்க ஏதாவது ஸ்லிப் ஆனாங்கன்னா கொஞ்சம் கை தாங்களா ஹெல்ப் பண்றீங்களா? என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல, இன்னொருக்க சொல்லுங்க. இப்போ அவங்க போட போற ட்ரெஸ்ல கொஞ்சம் அவங்க கம்ஃபர்டபிளா இருக்க மாட்டாங்க. சோ ஏதாவது மேபி ஸ்லிப் ஆனாங்கன்னா நீங்க கொஞ்சம் கை தாங்களா பிடிச்சுக்கோங்க. என்ன திவ்யா நீங்க இதெல்லாம் ஒரு உதவின்னு கேட்டுக்கிட்டு, ஜோதிக்கு நடக்க சிரமமா இருந்தேன்னா கையில தூக்கிட்டே நடந்துடுறேன். இதெல்லாம் ஒரு உதவின்னு போய் கேட்டுக்கிட்டு. நான் சொன்னதை செஞ்சிரு. மேடம் இது ஜென்ஸ்கான ரூம். உங்களுக்கு நான் வேற ரூம் காட்டுறேன், ப்ளீஸ் வாங்க. அப்படியா? ஓகே.
மேடம் இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கேர்ள்ஸ் ரூம். இந்த ரூம் கேர்ள்ஸ் ரூம். ஆமா. சரி. அடுத்த ரவுண்ட் என்னன்னா வெஸ்டர்ன் ரவுண்ட். இதுல யார் ஃபர்ஸ்ட் வந்து கலக்க போறாங்கன்னா சஞ்சனா டீம். லெட்ஸ் வெல்கம் சஞ்சனா டீம். டேய் அந்த பொண்ணை போய் வீடியோ எடுத்துட்டு வா. நான் போய் எடுக்கணுமா? ஆமா. ஆளுங்க யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா? டேய் நீ என்ன புதுசாவா பண்ற? ஏற்கனவே பண்ணிருக்கல. அது சரிடா, ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா? அவ இப்ப தனியா தான் இருக்கா. சரிடா. நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு வரியா? சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா போயிட்டு வாமா. அப்புறம் திவ்யா கோட் சூட்ல எப்படி இருக்க? வாவ், ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கீங்க பாக்க. கண்ணாடி போட்டுக்கிட்டுமா? போட்டுக்கோங்க. இப்ப வேற லெவல்ல இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருந்த மாடல்லே நீங்க தான் பெஸ்டா இருக்கீங்க. கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ண போறோம். வின் பண்ணிரோம். ஆமா, நீங்க வந்துட்டீங்க. ஜோதி என்ன இன்னும் காணோம்? ஜென்ஸ் நாங்க டக்குன்னு ரெடி ஆயிருவோம். பெண்கள் அப்படியே மேக்கப் அதுன்னு போட்டு. என்ன பேசிட்டு இருக்க? அங்க சஞ்சனா டீம் ஆளுங்க கூட வந்துட்டாங்க. ப்ரோகிராம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ். சரி, நாங்க வெயிட் பண்றோம். சீக்கிரமா வந்துடு. ஓகே ஓகே. ஜோதி எங்க கார்த்தி? அது டைம் வர ஆயிட்டு இருக்கு. கார்த்தி, ஒருவேளை அவங்க வேணுனே பண்றாங்களோ? சேச்சா அப்பெல்லாம் இருக்காது. பாட்டி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கல்ல. முதல் 2 ரவுண்ட் எப்படி சந்தோஷமா வந்தாங்க, அது மாதிரி கண்டிப்பா வருவாங்க. இல்ல, நான் எதுக்கும் போய் பாத்துட்டு வரேன். இருங்க. சரி, பாத்துட்டு வாங்க. ஜோதி, ஜோதி, ஜோதி. ஏய், ஜோதியை பாத்தியாடி? ஆமா, ஜோதி யாரோ இந்த பக்கம் ஒரு பொண்ணு கூட்டிட்டு போச்சு. யாரோ ஒரு பொண்ணா? ஓகே ஓகே. கார்த்திக், என்னங்க என்னாச்சு பாத்தீங்களா? இல்ல, ஜோதியை யாரோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு போனான்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு ரவுண்ட் வரை ஸ்டார்ட் ஆயிடும் கார்த்திக். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. புது இடம் இல்லையா, வழி தெரியாம எங்கேயா போயிருப்பாங்க. நீங்க உங்க காலேஜ் வாட்ச்மேன் ஸ்டாஃப் உங்ககிட்ட சொல்லி தேடுங்க. நான் இந்த பக்கம் பாக்குறேன். கார்த்தி. So let's welcome Ramya team. ஜோதி, 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 ஜோதி. வாட்ச்மேன் அண்ணா, ஜோதின்னு ஒரு பொண்ணை பாத்தீங்களா? தெரியலையேம்மா. ஜோதினா யாருமா? அதான் என்னோட மாடலிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்தாங்கல்ல, அந்த பொண்ணை பாத்தீங்களா? கேட்ட தாண்டி யாருமே போகலையேம்மா. அப்படிங்களா? சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கொஞ்சம் தள்ளுங்கம்மா. ஜோதி, 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 ஜோதி. என்ன எங்க இல்ல? எங்க இருக்கா ஜோதி? ஜோதி, ஜோதி, ஜோதி,
ஜோதி ஜோதி அம்மா, என் கூட வந்தாங்களா அவங்கள இல்ல சார். ஜோதி 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 இங்கேயும் இல்லையே. ஜோதி 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 நெக்ஸ்ட் மந்த் செமஸ்டர் ஜோதி எல்லாம் படிச்சிட்டேன்டி. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ வந்த டீம் வேற லெவல்ல கலக்கிட்டு போயிட்டாங்க. என்னது வேற லெவலா? ஆமா வேற லெவல் தான். அப்ப இப்ப வரப்போற மாயா டீம் எப்படி பண்றாங்கன்னு பாக்குறியா? சரி ஓகே, லெட்ஸ் வெல்கம் மாயா டீம். இது திவ்யா ஜோதிக்கு கொடுத்த ட்ரெஸ் ஆச்சு. என்னது ரெண்டு ட்ரெஸ்ஸுமே இங்க இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? ஐயோ யாராவது வாங்கல ப்ளீஸ். யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் ஹெல்ப்! ஜோதி சத்த மாதிரி இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ஜோதி 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 என்னாச்சு ஜோதி? என்ன உள்ள வச்சு ஜோதி? லாக் பண்ணிட்டாங்க. ஜோதி ஜோதி நான் கார்த்தி வந்திருக்கேன். ஜோதி என்னாச்சு ஜோதி? என்ன உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. வெளியில இருந்து ஓபன் பண்ண முடியுமா? இல்ல ஜோதி இல்ல ஜோதி, வெளியில தாப்பா போட்டிருக்கு. நான் வந்துட்டேன், நீ எதுவும் பயப்படாத. என் ட்ரெஸ் எல்லாம் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜோதி நீ எதுவும் பயப்படாத, அத யாரோ வேற எங்கேயோ போட்டு வச்சிருந்தாங்க, நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஜோதி. ஜோதி கதவை தர ஜோதி, பயப்படாத. ஜோதி பயப்படாத ஜோதி, நீ வா, நம்ம வேற இடத்துல போய் மாத்திக்கலாம். வா ஜோதி, ஒன்னும் ஆகல, நான் வந்துட்டேன், வா. இப்ப வரப்போறது சஞ்சனா டீம். மாட்டால அதான் ஜோதி அடைச்சு வச்சாச்சே, இனிமேல் எப்படி ஜெயிப்பா? வாவ் சூப்பர். ஹே ஜோதி எப்படி இங்க வந்தா? சாரி சஞ்சனா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். கடைசி நேரத்துல அந்த கார்த்தி வந்து காப்பாத்தி காரியத்தையே கெடுத்துட்டான். சரி சரி விடு சஞ்சனா, இப்ப என்ன அடுத்த தடவை மாட்டாம போயிட போறாங்க. ஜோதி எங்க நீங்க போனீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல நான் ட்ரெஸ் மாத்துறதுக்காக போன போது ஒரு பொண்ணு எல்லா ரூமும் சாத்தி இருக்குன்னு சொல்லி கடைசியா இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் உள்ள போய் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சதும் அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டா. அப்புறம் எப்படியோ வந்துட்டேன். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வேணுனே உங்களை கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணிருக்கா.
அது கண்டிப்பா அந்த சஞ்சனாவோட வேலையா தான் இருக்கும். அவளை தவிர வேற யாருமே பண்ணிருக்க முடியாது. அவளை நான் சும்மா விடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் இப்படி ஏதாவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளை என்ன பண்றேன்னு பாருங்களேன். திவ்யா இருங்க. ஏன் இல்ல கார்த்தி, அவளை ஏதாவது பண்ணாதான் அவ அடங்குவா. இல்ல திவ்யா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அவங்கள மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பதிலுக்கு சஞ்சனாக்கு எதுவும் டென்ஷன் கொடுக்க வேண்டாம். ஏன்னா உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறமா அது ரொம்ப விபரீதமா போய் முடியும். இப்ப நம்ம வந்திருக்கிறது எதுக்கு? போட்டியில ஜெயிக்கிறதுக்கு, அவங்களோட பிரச்சனை பண்றதுக்கு இல்ல. போட்டியில ஜெயிப்போம், அதுக்கப்புறமா மற்ற பிரச்சனையை பார்த்துக்கலாம். அந்த சஞ்சனா பண்ண வேலைக்கு நம்ம பதிலுக்கு அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னா அவளை தோக்கடிச்சு நம்ம ஜெயிக்கணும். அப்பதான் அவ அசிங்கப்பட்டு போவா. நம்ம ஜெயிச்சு அவளுக்கு கொடுக்குற பதிலடியில தான் அவ நொந்து போய் இனிமே எந்த ஜென்மத்துக்கும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். வா ஜோதி, போலாம். திவ்யா எதுவும் யோசிக்காதீங்க, போங்க. வா ஜோதி. சஞ்சனா இப்ப வந்த சஞ்சனா டீம் ரொம்ப பிரமாதமாவே பண்ணாங்க. இப்ப அடுத்தது வந்து ஸ்டேஜ்ல கலக்க போவது நம்ம திவ்யா டீம். So let's welcome Divya team.